Peacemakers of Christo. ஒவ்வொரு நாளும் காலையிலும் மாலையிலும் நீ உன் துன்பத்தை எதிர்கொள்ள முடியாமல் தவிக்கிறாயா? மத்தேயு சுவிசேஷம் 27வது அதிகாரம் 1வது வசனத்திலே, பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் இயேசுவை கொல்ல அவருக்கு எதிராக ஆலோசனை செய்தனர். அவரை கட்டி இழுத்து சென்று ஆளுநன் பிலாத்துவிடம் ஒப்புவித்தனர். ஜெபிப்போம். என் நேச பிதாவே, கர்த்தாவாகிய கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம், மகிமைப்படுத்துகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் சுவாமி. அந்நாளிலே ஆண்டவரே, பொழுது விடிந்ததும் தலைமை குருக்கள் மக்களின் மூப்பர்கள் யாவரும் உம்மை கொல்லுவதற்காக ஆண்டவரே திட்டமிட்டு விட்டார்கள் ஐயா. காலை பொழுது ஐயா, பொழுது விடிந்ததுமே ஆமாண்டவரே, தேவனாகிய கர்த்தாவே, ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இரவும் ஒவ்வொரு பகலும் ஐயோ தெய்வமே, நான் செத்து 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 பிழைத்து கொண்டிருக்கிறேன் ஆண்டவரே. ஆமாப்பா தெய்வமே, ஒவ்வொரு நாளும் ஏண்டா வருது, எப்படா சாவலாம் என்ற எண்ணங்கள் எனக்குள்ளாய் வருகிறது ஆண்டவரே. ஒவ்வொரு நாளும் தோல்வியா சுவாமி, ஒவ்வொரு நாளும் கஷ்டங்கள் ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, காலையில விடிஞ்ச உடனே ஓடி வந்து உன்னை பிலாத்துவிடம் அழைத்து சென்றார்களே ஐயா. அப்பா, எவ்வளவு பகை உணர்வுகள் அவர்களே இருந்தது என்பதை சிந்தித்து பார்க்கிறீர்களே ஆண்டவரே. ஏசப்பா தெய்வமே, ராஜாதி ராஜாவே, ஒரு பரிசுத்தரை கொல்லுகிறோம் என்று மனசாட்சி இல்லாத மனிதர்களாக ஜென்மங்களாக வாழ்ந்து விட்டார்கள் ஐயா. ஆமா ஆண்டவரே, இன்றும் ஐயா மனசாட்சி இல்லாதவன் ஆண்டவரே. ஒவ்வொரு கிறிஸ்தவனும் மனசாட்சி இல்லாமல் போய்விட்டது ஐயா. அண்ணன் தம்பிக்கு செய்வது துரோகம் என்று நினைக்காமல், அக்கா தங்கைகளுக்கு துரோகம் செய்கிறோமே என்று நினைக்காமல், அக்கா தங்கையை அண்ணன் தம்பிகளுடைய சொத்துக்களை எடுத்துக்கொண்டோமே என்று சிந்திக்காமல், ஏசப்பா துரோகம் செய்கிறவர்களாக ஐயோ பொழுது விடிந்ததும் ஐயா இரவும் பகலும் ஐயா ஆண்டவரை திட்டம் வைக்கிறார்களே சாமி. தேவனாகிய கர்த்தாவே, ராஜாதி ராவே ஐயா, பொழுது விடிந்ததுமே என் புருஷன் குடிக்கிறான் ஐயா, பொழுது விடிந்ததுமே ஆண்டவரே என் பிள்ளை என் வீட்டை விட்டு வெளியே போறான் ஆண்டவரே, எங்க போறான்னு தெரியலப்பா, என்ன செய்யறான்னு தெரியல ஆண்டவரே. ஏசப்பா, ஆபீஸ் 10 மணி, ஆனா 7 மணிக்கு 6 மணிக்கே என் புள்ள வீட்டை விட்டு வெளியே போதே ஐயா. எங்க போனா ஆபீஸ் போறேன், எனக்கு எக்ஸ்ட்ரா வேலை இருக்குதுன்னு ஆண்டவரே, எக்ஸ்ட்ரா வேலை இருக்குதுன்ட்டு நைட்டு 12 மணிக்கு தான் என் புள்ள வீட்டுக்கு வருதே ஆண்டவரே. அப்பா, என் புள்ள 2 மணிக்கு தான் ஐயா வரான். தெய்வமே, படிக்கிறேன்னு பொய் சொல்றான் ஐயா. தெய்வமே, என் புருஷன் யாரும் துணை இல்ல, யாரையும் நான் வச்சிருக்கலன்னு சொல்றான். ஆனா ஏதோ ஒரு பொம்பளைகிட்ட பேசிக்கிட்டே இருக்கிறான் ஐயா. ஆண்டவரே, என் மனைவி எப்ப பார்த்தாலும் சந்தேகம் பிடிக்கிறாளே, என்னையே குறை சொல்லி கொண்டு இருக்கிறாளே, என் மனதை காயப்படுத்துகிறாளே. ஐயோ, என்னை காயப்படுத்தும் அளவுக்கு அவருடைய வார்த்தைகள் இருக்கிறதே ஆண்டவரே. தெய்வமே, ராஜாதி ராஜாவே, அந்நாளிலே பொழுது விடிந்ததோ இவனை எப்படி அழிக்கலாம் என்று நினைத்த மக்கள் கூட்டத்திலே நீர் ஆண்டவரே அமைதியாக இருந்திரையா. ஆண்டவரே, நாள அமைதியா இருக்க முடியலையே சுவாமி. ஐயோ, குடும்பத்துல காசு இல்லையே, குடும்பத்துல பிசினஸ் இல்லையே, வியாபாரம் செய்ய முடியலையே, ஐயோ வேலை கிடைக்கவில்லையே, திருமணம் ஆகலையே, குழந்தை பிறக்கலையே. தெய்வமே, அம்மா அப்பா செத்து போயிட்டாங்களே, என் பொண்டாட்டி விட்டுட்டு போயிட்டாளே, என் கணவன் என்னோட இல்லையே என்று அனாதையை போல நிற்கிறார்களே ஐயா. அன்னைக்கு நீயும் அனாதையை போல நின்றியா. ஐயோ தெய்வமே, என்னோடு இருக்க வேண்டியவன் என்னோடு இல்லையே சுவாமி, எனக்காக வாதாட வேண்டியவன் என்னோடு இல்லையே ஆண்டவரே. அப்பா, நான் போலீஸ் கேஸ் ஆண்டவரே, கோர்ட் கேஸ் அலைகிறேன், எவனுமே அப்பா ஒருத்தன் கூட உதவி செய்வான் இல்லை ஆண்டவரே. ஏசப்பா, எல்லாம் கடின இருதயம் உடையவர்களாக மாறி போய் விட்டார்களே ஐயா. பணம் பணம் என்று அலைகிறார்களே ஐயா, சொத்து சொத்து சேர்க்கணும்னு அலைகிறாங்களே ஐயா. ஆண்டவரே, அவன் வாழ்க்கை இழந்து கொண்டிருக்கிறானே சாமி. இந்நாளிலே அப்பா, ஒரு சகோதரன் சொன்னான், நான் லஞ்சம் வாங்கி காசு சேர்த்தேன், ஆனால் இன்று அந்த
அந்த காசை எல்லாம் எவனோ அடிச்சிட்டு போயிட்டான் சாமி. அந்த காசு நிமித்தம் இன்று என் குடும்பத்திலே பிரச்சனைகள், என் பிள்ளை முடமாக கிடக்கிறான், என்னுடைய மகளுடைய வாழ்க்கை கெட்டு போய் கிடக்கிறது. நான் ஆண்டவரே பாவம் செஞ்சுட்டேன் ஐயா, என் பாவங்களை மன்னிங்க என்று. ஆண்டவரே அடுத்தவன் காசு சாபத்திற்குரிய காசு அல்லவா ஐயா. ஆண்டவரே அடுத்தவனுடைய உழைப்பின் காசு எனக்கு சாபத்தை பெற்று தரும் என்பதை நான் மறந்து போயிட்டேன். ஆண்டவரே இயேசுவின் பாவங்களை மன்னிங்க சுவாமி. என் வீடு பாவ காசாக இருக்க கூடாது ஐயா, என் வீடு கண்ணீருடைய ஊடாக இருக்க கூடாது ஐயா. ஆண்டவரே அடுத்தவன் கண்ணீர் என் வீட்டுல ஆண்டவரே இருக்க கூடாது ஐயா. அடுத்தவனுடைய வஞ்சக வார்த்தைகளினால என்னுடைய வீட்டை நான் கட்டக்கூடாது ஐயா. அடுத்தவன் ரத்தத்தை பிழிந்து என் வீட்டை கட்டக்கூடாது ஐயா. அந்த வீட்டுல ஆண்டவரே சாபமே வாழும் ஐயா, சாத்தானே வாழ்வான் ஐயா. பிள்ளைங்க வாழ்வு கெட்டு போயிடும் அல்லவா சுவாமி. இயேசு ராஜாவே என் மீது பரிவு கொள்ளுங்க, என்னை ஏற்றுக்கொள்ளுங்க ஐயா. தெய்வமே அப்பா, காலையில எழுந்த உடனே கடங்காரன் வருவானா, பிரச்சனை பண்ண வருவானா, போலீஸ் வருவானா, கேஸ் கோர்ட்டுக்கு போகணுமா, ஐயோ டிவோர்ஸ் நோட்டீஸ் வந்துருமா, ஐயோ எனக்கு ரிசிக்னேஷன் லெட்டர் அனுப்பிச்சிருவாங்களா, தெய்வமே எனக்கு ஃபெயிலியர் ஆயிடுவேன் வாழ்க்கையில பயமா இருக்குது ஆண்டவரே. ஏசப்பா தூக்கம் வர மாட்டேங்குது, சாப்பிட முடியல ஆண்டவரே, நோய்வாய்ப்பட்டு கிடக்கிறேன் ஐயா. என்னை பார்த்து கொள்வார் யாரும் இல்லை, எனக்கு சப்போர்ட் யாரும் இல்லை, மருந்து வாங்கி கொடுக்க காசு இல்லை, மருந்து வாங்க காசு இல்லை ஆண்டவரே. ஏசப்பா என் மீது மனமிறங்கும் ஐயா. இயேசுவே என்னை அனாதையாக விட்டுறாதீங்க ஐயா, என்னை வேற ஒருத்தன் கையில ஒப்படைத்திராதீங்களா ஆண்டவரே. அந்நாளிலே உன்னை அழைத்து கொண்டு பிளாத்துவிடம் சென்றார்களே ஐயா, அதே போல என்னை வேறொருத்தன் கையில விட்டுறாதீங்கப்பா. என் வாழ்க்கையை அவன் கெடுத்துடுவான் சுவாமி, என்னை காப்பாத்துங்க, ஓடி வந்து காப்பாத்துங்க, உன் கரத்தால காப்பாத்துங்க. என்னாலும் என்னில் வாழ்வீர் என்று முழுமனதோடு ஜெபித்து அருமையான பிள்ளைகளை உடைய பரிசுத்தமான கல்வாரி பாதத்திலே சமர்ப்பித்து ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஆமென். சிலுவை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். தந்தை ஆசீர்வாதத்தின் திருசிலுவை, திருசிலுவை உனக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. நரக சர்ப்பம் உனக்கு அதிபதியாக வேண்டாம். சாத்தானே அப்பாலே போ, அபத்தங்களை பிள்ளைகளுக்கு போதிக்காதே. நீ கொடுப்பது தீது, நீயே அந்த நஞ்சை உட்கொள். திவ்ய நற்கருணை ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோம். எல்லாம் அல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களையும் உங்கள் குடும்பத்தாரையும் ஆசீர்வதித்து வழி நடத்தி காத்திருள்வாராக. ஆமென், ஆமென், ஆமென். இயேசுவில் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் மதியம் 3 மணியிலிருந்து 5 மணி வரைக்கும் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையும் குணமளிக்கும் திருப்பலியும் இறை இரக்கத்தின் ஜெபமாலை அன்றாட நவநாள் ஜெபங்களை அர்ப்பணித்துக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய விண்ணப்பங்களை கீழே இருக்கிற வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பலாம், இல்ல லைவ் சாட் மூலியமாக கூட நீங்கள் எங்களுக்கு தயங்காமல் அனுப்பலாம் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம். உங்களுக்காக ஒவ்வொரு மணி ஜெபத்திலும் பேரு பேராக அர்ப்பணித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஒருவேளை உங்களுடைய விண்ணப்பங்கள் பெரியதாக இருந்தால், நடக்காத தீராத ஒரு நோயோ, ஒரு கஷ்டமோ, ஒரு கடனோ, இல்ல ஒரு பிரச்சனையோ இருந்தால் அதை நேர்த்தி திருப்பலியாக நீங்கள் அர்ப்பணிக்கும்படியாக, அதாவது 1 திருப்பலி, 3 திருப்பலி, 5 திருப்பலி, 7 திருப்பலி, 9 திருப்பலி, 12 திருப்பலி, 30 திருப்பலி, 33 திருப்பலி என்று நீங்கள் வேண்டிக் கொண்டு அவற்றுக்காக நீங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கலாம். உங்களுக்காக அனுதினமும் நாங்கள் இறை இரக்கத்தின் நற்கருணை ஆராதனையிலும் ஜெபமாலையிலும் அன்றாட நவநாளிலும் குணமளிக்கும் திருப்பலியிலும் நாங்கள் அர்ப்பணித்து உங்களுக்காக ஜெபிப்போம். மற்றுமாக நாங்கள் உங்கள்கிட்ட காசு பணமும் கேட்கல, நாங்க கேட்கறதெல்லாம் ஒரே ஒரு உதவிதான். என்ன உதவி என்றால், இந்த அனுதினமும் வருகின்ற 12 மணிக்கு, மதியம் 3 to 5 மணி வரைக்கும், சாயந்தரம் 7:30 மணிக்கு, நைட் 9 மணிக்கு வருகிற எல்லா ஜெபங்களையும் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல, வாட்ஸ்அப் குரூப்ல, ஃபேஸ்புக்ல நீங்கள் அதை பகிரும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். இதை பார்க்கிறவங்க தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இதை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணவே மாட்டேங்கிறீங்க. ஒருவேளை நீங்க பண்ணலன்னா, எங்க ஃபாதர்ஸ் இந்த சேனல் வளரல, மக்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல போல இருக்கு, அப்படி என்று நீங்க இந்த கரண்ட் எல்லாம் செலவு பண்ணிக்கிட்டு, கேமரா வச்சுக்கிட்டு, கம்ப்யூட்டரை போட்டுக்கிட்டு, நெட்டுக்கு பில்ல கட்டிக்கிட்டு நீங்க தயவு செய்து இதை செய்யாதீங்கப்பா.
அது செலவுகள் தான் அதிகமாகும் என்று நிப்பாட்டி விடுவார்கள் தெய்வ பிள்ளைகளே. அதனால நீங்கள் எல்லாத்தையும் சொல்லி சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க, அதை ஷேர் பண்ணும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றுமாக தெய்வ பிள்ளைகளே, எங்களுடைய சபையில ஏகப்பட்ட ஏழை எளிய பிள்ளைகளுக்கு உதவி செய்து கொண்டிருக்கிறோம். உங்களுக்கு உதவி செய்கின்ற மனத்தன்மைகள் இருந்தால் நாங்க காசு பணம் கேட்கல, கேட்பதெல்லாம் உங்க பிள்ளைங்க, சின்ன பிள்ளைங்க இருக்கலாம், இல்ல உங்களுடைய அக்கா பிள்ளைங்க, அண்ணன் பிள்ளைங்க, தெரிஞ்சவங்க பிள்ளைங்க எல்லாம் இருக்கலாம், உங்க வீதியில கூட பிள்ளைங்கள் இருக்கலாம், உங்க ஊர்ல இருக்கலாம். அவங்கள்ட்ட பேசி அவங்க பயன்படுத்திய பழைய ட்ரெஸ்ஸுகள், ட்ரௌசரோ டிஷர்ட்டோ இல்ல ஷர்ட்டோ ஸ்கர்ட்டோ இல்ல சுடிதாரோ ஏதாவது இருந்தால் தயவு செய்து அந்த பழைய ட்ரெஸ்ஸுகளை எங்களுக்கு அனுப்புங்கள். அது எங்க பிள்ளைங்களுக்கு ஒரு புதிய ட்ரெஸ்ஸாக மாறும் என்பதை தயவு செய்து நாங்கள் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறோம். அதனால உங்க பழைய ட்ரெஸ்ஸுகளை அனுப்புங்க. ஒருவேளை தேவன் உங்களை ஆசீர்வதித்திருந்தால் நீங்க எங்க குடும்பங்களுக்கு ஒரு சோலார் பல்பு 200 ரூபா 300 ரூபா இருக்கும். அந்த குடும்பங்களுக்கு கரண்ட் கிடையாது, ரோடு கிடையாது, குடிசைகள்ல தான் வாழ்கிறார்கள். அதனால உங்க நாமத்தின் நிமித்தம் உங்க குடும்பத்தின் பெயரால எங்க குடும்ப பிள்ளைகளுடைய வீட்டுல ஒரு விளக்கு எரியட்டும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கிறோம் தெய்வ பிள்ளைகளே. மற்றுமாக மிரக்கல் ஆயில், அதிசய எண்ணெய், கோகனட் ஆயில் கிடையாது, அது மூலிகை எண்ணெய். அது எல்லா நோய்களுக்கும் வலிகளுக்கும் உதவும். அதை வாங்கி பயன்படுத்தும்படியாக அன்போடு வேண்டுகிறோம். மற்றும் 120 வருடங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்ட உன்னத விடுதலை ஜப புத்தகம் இது. அந்த காலத்துல நம்முடைய மூதாதையர்கள் செபஸ்தியார் தகடு, அந்தோனியார் தகடு எல்லாம் எழுதி வச்ச அதுல உள்ள கட்டு ஜபங்க, சாத்தான விரட்டுற ஜபம். இந்த ஜபங்கள் இதுல இருக்கிறது. இதை வாங்கி நீங்கள் பயன்படுத்துங்கள், வாழ்க்கையிலே நல்ல வெற்றி அடைவீர்கள் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொள்கின்றோம்.